TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இம்மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஜனாதிபதிக்கு உருவாகும் என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு தெரிவித்துள்ளது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இலங்கையில் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணத்துக்கான ஆணைக்குழு சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. உரிய நேரத்தில் தேர்தல்களை நடத்துமாறு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதியை இம்மாத இறுதிக்குள் அறிவிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க உத்தியோகபூர்வமாக தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதியை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு நள்ளிரவுக்கு பின்னர் கிடைத்துள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1976ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக தேர்தல்கள் திணைக்களத்திலும் பின்னர் ஆணைக்குழுவிலும் கடமையாற்றி கிட்டத்தட்ட 15 முதல் 20க்கும் மேற்பட்ட தேர்தல்களை நடத்தியுள்ள போதிலும் இதுபோன்றதொரு சூழலை நாம் இதற்கு முன் கண்டதில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் இங்கு சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பின் பிரகாரம் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16ஆம் தேதிக்கு இடைப்பட்ட ஒரு நாளில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டுமெனவும் தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து செயற்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தி அதன் அடிப்படையிலேயே தேர்தலுக்கான தினம் அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களுக்கு அமைய மாத்திரமே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதி தீர்மானிக்கப்படும் எனவும் வேறு எந்த ஒரு காரணிகளும் இந்த விடயத்தில் கருத்தில் கொள்ள மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் வலியுறுத்தினார். 2024ஆம் ஆண்டுக்கான பிரதான வாக்காளர் இடாப்பு மற்றும் புதிய வாக்காளர்களின் விவரங்கள் அடங்கிய வாக்காளர் இடாப்பு ஆகியன தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இம்முறை 1,71,40,000 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக உரிய அரசு நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நியமனங்கள் தமது அறிவுறுத்தல்களுக்கு அமைய ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்பட்டாலும் மக்கள் கருத்து கணிப்பை நடத்த வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஜனாதிபதிக்கு உருவாகும் என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு தெரிவித்துள்ளது. 10க்கும் அதிகமான ஜனாதிபதி சட்டத்தரணிகள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமான சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து மேற்படியான அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு 30 நாட்களுக்குள் மக்கள் கருத்து கணிப்பை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதனூடாக 2 தேர்தல்களை நடத்த வேண்டிய சுமை இலங்கைக்கு ஏற்படுவதுடன் அது நெருக்கடியான நிலையை தோற்றுவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு போதுமான நிதி இல்லை என இலங்கை அரசாங்கம் பல தடவைகள் அறிவித்துள்ள நிலையில் மக்கள் கருத்து கணிப்பை நடத்துவதற்கு மாத்திரம் பல பில்லியன் ரூபாவை செலவிட நேரிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றம் அல்லது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் வரையறுக்க வேண்டிய அவசர தேவை ஏற்படவில்லை. முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தேர்தல் முறையை மேலும் நெருக்கடிக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியாகும். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பாராளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு நிராகரிப்பதுடன் அது இந்த நாட்டின் தேர்தல் முறையை சீர்குலைக்கும் முயற்சியாகும். அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த தவறான முயற்சிகளுக்கு எதிராக ஒன்றிணையும் என எதிர்பார்க்கின்றோம் என்றும் சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு தெரிவித்துள்ளது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அறிவிப்பை வெளியிடும் போதே அமைச்சர் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்தார்.
அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 83ஆம் உறுப்புரிமையின் ஆவண்ணா பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 6 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொல்லுக்கு மாற்றாக 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொல்லை பதிலீடு செய்து அரசியலமைப்பின் 83ஆம் உறுப்புரிமையின் ஆவண்ணா பந்தியை திருத்தம் செய்வதற்காக 2024 ஜூலை 9 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த சட்டமூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் ஜனாதிபதியும் நீதி, சிறைச்சாலை, அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார். இலங்கையில் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணத்துக்கான ஆணைக்குழு சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அறிவிப்பை வெளியிடும் போதே அமைச்சர் பந்துல குணவர்த்தன இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணத்துக்கான ஆணைக்குழு சட்டமூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்காக 2023 டிசம்பர் 18ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் பல்வேறு தரப்பினர் இச்சட்டமூலத்துக்கு மேலும் திருத்தங்களை முன்மொழிந்தமையால் குறித்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணத்துக்கான இடைச்செயலகத்தின் ஆலோசனை கலந்துரையாடல்கள் சுற்றுக்கள் நடாத்தப்பட்டு சட்டமூலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்திருத்தங்களை உள்ளடக்கி அடிப்படை சட்டமூலத்திற்கமைய சட்டமூலம் ஒன்றை தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அதற்கு முன்னர் சட்டமூலத்திற்காக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை இரத்து செய்வதற்கும் ஜனாதிபதியும் நீதி, சிறைச்சாலை, அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றும் அமைச்சர் பந்துல தெரிவித்தார். எந்தவொரு காரணத்திற்காகவும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடாது உரிய நேரத்தில் நடத்துமாறு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ, கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்களும் தயார், தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தயார், தேர்தலில் போட்டியிட தயாரா என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்க வேண்டும். தேர்தலை பிற்போடும் யோசனைகள் அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தால் அதற்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். அரசியலமைப்பின் 19வது திருத்தம் ரத்து செய்யப்பட்டு 20வது திருத்தம் உருவாக்கப்பட்டு அதனூடாக ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு அவர் பதவி விலகி பாராளுமன்றத்தின் ஊடாக இடைக்கால ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு 21வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ள பின்னணியில் 19வது திருத்தத்தை சவாலுக்குட்படுத்தி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளா அல்லது 6 ஆண்டுகளா என்று தர்க்கங்களை முன்வைப்பது பயனற்றது. ஆகவே அரசியலமைப்பின் பிரகாரம் இனி தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகரை சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்ற ஆள் பிணை மற்றும் நிபந்தனைகளுடன் பிணையில் விடுத்துள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றில் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் மீதான விசாரணைகள் மன்றில் நடைபெற்றது. அதன் போது வைத்தியர் மன்றில் முன்னிலையாகியிருந்தார். வழக்கு விசாரணைகளை அடுத்து வைத்தியரை 75,000 ரூபாய் ஆள் பிணையில் விடுவித்த மன்று வைத்தியசாலைக்கு செல்லவோ நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பில் முகநூல் நேரலையிலோ பதிவுகள் ஊடாக கருத்து தெரிவிக்கக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளையும் மன்று விதித்துள்ளது. அதேவேளை வைத்தியர் அர்ச்சுனா குற்றம் சாட்டிய மற்றும் வைத்தியர்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு சென்று வாக்குமூலங்களை வழங்குமாறும் மன்று கட்டளையிட்டது. அத்துடன் போலீஸ் நிலையத்துக்கு வந்து வாக்குமூலம் அளிக்க தவறினாலோ அல்லது ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறினாலோ அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு மன்று பணித்துள்ளது.
அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.